Hey everyone, it's June 26th, Friday, week closing, NQAM session price action breakdown and இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM செஷன், இந்த வாரத்தோட மேஜர் டால்ஸ் எல்லாமே இதாகிட்டு இந்த வாரம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பேன்ஷன் வீக். பட் இருந்தாலும் ஒரு குட்டி ப்ளே, ஒரு எக்ஸ்டர்னல் டு ஒரு இன்டர்னல், ஒரு குட்டியான ஒரு ப்ளே இன்னைக்கு இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ட்ரேட் பண்ணல பிகாஸ் ஐ அம் டன் ஃபார் த வீக், நேற்றே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இன்னியோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குட்டியான ஒரு பிரேக் டவுனை பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM செஷன், ப்ரைஸ் வந்து இன்றைக்கி டெய்லி ஓப்பன் ஒரு குட்டி எண்டாகோட ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே அக்ரெசிவாக வந்து ப்ரீவியஸ் லோவை பர்ச் பண்ணிட்டு 3 ஆசெட்ஸும் உங்களுக்கு வந்து 3 இன்டர் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லோஸை வந்து வயலேட் பண்ணிட்டு, ஸோ தேர் இஸ் நோ வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் SMT அட் ப்ளே. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் கட் ஆகுது அண்ட் தென் சிம்பிளாக இது வந்து வீக்கோட க்ளோசிங். ஸோ உங்களுக்கு அந்த வீக்லி கேனலோட விக்கை நம்ம ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு, ஏன்னா இதுதான் இருக்கிறதுல லோவஸ்ட் லோ ஆஃப் த வீக்கில் நம்ம இருக்கோம் இந்த ஃப்ரைடே. ஸோ ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நியூயார்க்கோட பிளானாக இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல பார்க்குறப்ப உங்களுக்கு செல் ஆஃப் வந்துச்சு ஏஷியாவில். அந்த செல் ஆஃபை வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் அப்படியே லண்டனுக்கு முன்னாடியே அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணி திரும்ப அந்த இன்டர்னல் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் எக்ஸ்டர்னல் இந்த IRL to ERL லண்டனில் IRL டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே வந்தான். ஸோ 9:30 ஓப்பன் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த ERL அட்டாக் பண்ணிட்டு ப்ரைஸ் கேன் கோ ஹையர் அப்படிங்கிறது தான் இஸ் த ஒன்லி ப்ளே. அதே மாதிரி இது ETHஐ பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது, இந்த ERL தொட்டுட்டு மேலே போவான் அப்படிங்கிற மாதிரி. RTHஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பெரிய கேப் டவுன் இந்த சென்ஸ் நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இருக்குது. நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு என்னோட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் அரௌண்ட் 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது என்னோட 9:30னா பொட்டன்ஷியல் எது அட்டாக் ஆகும். நேற்றே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த லோ விட்டுட்டு போனான். நேற்று எதுக்கு விட்டுட்டு போனான்னா நேற்று அங்கே வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ப்ளேயில் இருந்துச்சு. இந்த இன்டர்னலை ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வீக்லி வச்சுட்டு நேற்று போனோம் நேற்றோட நியூயார்க் AM. பட் இன்றைக்கி வந்து அதை ரெண்டு இது ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ, நேற்றோட லோ, முந்தா நேற்றோட லோ, புது லோ ஆஃப் த வீக் செட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே அந்த விக்கு அங்கே கொடுத்துட்டான் கீழே 9:30 கேன்லேயே அங்கே கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல இப்படி கொடுத்தோன்னே யாரெல்லாம் செல்லுக்கான ஒரு பயஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க, யாரும் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மண்டேலேருந்து ஃபுல்லாக இதுதான் லோ, இதுதான் ரேஞ்சோட லோ. ஸோ வீ கேன் எக்ஸ்பெக்ட் அ புல் பேக், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு தேவை ICT சொன்ன மாதிரி அந்த வீக்லி ரேஞ்சோட 25% வருவான், அவ்வளோலாம் தேவையே கிடையாது. 25% எங்கேயோ போயிடும். நமக்கு தேவை குட்டியோன்னு ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ கம்மிங் டு ETH குட்டியோன்னு ரீட்ரேஸ்மெண்ட் தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 9:30 லோ அட்டாக் ஆகுது. சாரி, நேற்றோட முந்தா நேற்றோட லோ, RTHோட லோ அட்டாக் ஆகிட்டு இந்த இடத்துல ஏன் ப்ரோ உங்களுக்கு Q1ஓட லோஸ் கலெக்ட் ஆகலை. இந்த இடத்துல உங்களுக்கு நோ சீக்வென்ஷியல் அட் த லோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் சீக்வென்ஷியல் எதுவுமே இல்லை. வீக்லி கிடையாது, நார்மல் வீக்லியோ நார்மல் டெய்லியோ 90யோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற ஒன்றே ஒன்று டபுளிங் சீக்வென்ஷியல். உங்களுக்கு வந்து டபுளிங் சீக்வென்ஷியல்னால் Q1 Q2 சேர்த்து Q3 Q4 சேர்த்து. இது எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து எப்போ நார்மல் சீக்வென்ஷியலே இல்லை, அந்த ரோல் எந்த சீக்வென்ஷியலும் கிடையாது, பட் அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் இருக்குது, நரேட்டிவ் இருக்குது, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஹிட்டனையும் டபுளிங்கையும் பார்ப்போம். ஓகே, நார்மல் சீக்வென்ஷியல் ஃபார்ம் ஆகாத ஏரியா இந்த இடத்துல பாருங்கள். Q2 லோஸை எல்லோரும் தூக்கிட்டானுங்க. நேற்றோட வீக்லியோட லோவையும் நேற்றோட சைக்கிள் லோவையும் இந்த இன்றைக்கி எல்லாருமே தூக்கிட்டானுங்க. ஸோ எந்த வித ஹை டைம் சீக்வென்ஷியலும் நீங்கள் பைக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் Q1 Q2 Q3 Q4 பார்ப்போம். Q1 Q2ஓட லோஸை ES and NQ தூக்கலை, பட் ஒய்யை மட்டும் தூக்கிட்டான். ஸோ வி டூ ஹாவ் டபுளிங் டெய்லி சீக்வென்ஷியல் SMT அண்ட் தென் 1 மினிட் வந்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைக்ரோவும் இருக்கும். இந்த இடத்துல வந்து ட்ரேட் இந்த இடத்துல எங்கே போடலாம்னா இந்த இடத்துல போடலாம். உங்களுக்கு அந்த லோஸை வயலேட் பண்ணிட்டு இங்கே ஒரு டோட்டல் சூப் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷ்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறான் 9:35க்கு. இந்த FEG இன்வெஸ்ட் ஆகிட்டான், இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் ஆனோடனே ட்ரேடை வந்து இங்கே போடுங்க. இந்த இடத்துல அடுத்த கேனல் ஓப்பனில் போட்டு ஸ்டாப் தூக்கிட்டு வந்து பாடியில் அங்கேயோ வைங்க, வச்சுட்டு டார்கெட் எதை ப்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை பக்கத்தில் எங்கே இருக்குதோ அங்கே டப்புன்னு பார்சலை புக் பண்ணிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். இதுதான் வந்து ஃபைனல் டார்கெட். ஏன்னா இதுதான் வந்து Q2ஓட ஹைஸு. இது கன்ஃபார்ம் போயிடுவான். ஏன் போயிடுவான்? அன்ப்ரொடெக்டட் ஹைஸு. அந்த ஐயில் எந்த டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியலும் இல்லை. இதோட ஹை ஆஃப் த்ரேல எதுவுமே கிடையாது. லண்டன் ஐலையும் ஒரு SSMTயும் கிடையாது. லண்டன் ஐ யாருமே தூக்கலை. லண்டன் ஐ மட்டும் கிடையாது. அது வந்து நேற்றோட கேப்போட ஆல்மோஸ்ட் 50%. நான் வந்து என்னோட ஓப்பனிங்க்கும் என்னோட ORG கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டீலிங் ரேஞ்சு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 50%ல் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஹை Q2ஓட ஹைஸு. ஸோ இதுதான் அன்ப்ரொடக்டட் ஹை, வேறு இந்த ஹை ப்ரொடக்டட் ஹை கிடையாது. ஸோ இதுதான் இருக்க ஒரே டார்கெட் ஃபார் த லாங்ஸு. வேறு எங்கேயும் இது டார்கெட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அவ்வளோ தூரம் போவானா, நாட் ஷுர். இதுவே நமக்கு எவ்வளோ பாயிண்ட் வருது, அரௌண்ட் 244 பாயிண்ட்ஸ். 244 பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகம்.
ஸோ இது ட்ரேடு போட்டு இங்கே ஸ்டாப் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hour இல்லை அக்ரெசிவ் ஸ்டாப் வச்சிங்கன்னா இன்னுமே கம்மியாக வரும் உங்களுக்கு. அக்ரெசிவாக இங்கே வைக்கிறீங்க இல்லை வால்டிட்டியை பொறுத்து அது பொறுத்து நீங்கள் ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் வந்து கம்மியாக வரும். ஸோ ப்ரைஸ் இங்கே வச்சிட்டிங்க. ப்ரைஸ் இந்த இடத்துல லோஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்லி டபுளிங் டெய்லி மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு மைக்ரோவோ 90யோ வீக்லியோ நார்மல் டெய்லியோ எதுவும் இல்லை. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணான்னா உங்களுக்கு இன்னொரு கொத்தணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NQ1ES தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பான் 935க்கு. பட் ஒய்எம் இந்த இடத்துல இன்னும் கன்சாலிடேட் தான் பண்ணுறேன். ஏன்னா அவன் இன்னொரு லோ வச்சு ஒரு மைக்ரோ வைக்கிறதுக்கு வரான். ஒய்எம் அதே மாதிரி உங்களுக்கு புது குவாட்ரண்ட்டில் ஒரு மைக்ரோ வச்சுருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோங்கிறது எந்த இடத்துல வைக்கும் நான் கரெக்டாக இதுக்கு தான் வந்து மைக்ரோ சைக்கிள் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு லோஸில் வந்து ஒய்எம்மும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இந்த இடத்துல மைக்ரோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த லோவை கட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருப்பான். இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த இடத்துல 2 ரீசன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரைடே வீக்கோட க்ளோசிங். ஸோ டிப்பிக்கலாக இப்படி தான் வரும். உங்களுக்கு என்ன தான் கான்டெக்ஸ்ட் இருந்து நரேட்டிவ் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வால்டிலிட்டி இருக்காது. ஏன்னா இந்த வாரம் ஆல்ரெடி ஓவர் எக்ஸ்பென்ஷன். ஸோ நீங்கள் 9:30க்கு வந்தோடனே அவ்வளோ பெருசு உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரைடே முடிஞ்சளவு ட்ரேட் பண்ணுறதே தவிர்த்துக்கோங்க. அப்படி ட்ரேட் பண்ணுறதா வந்தாலுமே இந்த கன்சாலிடேட்டட் சினாரியோஸ்க்கு ரெடியாக இருங்க. உங்கள் எப்போயோட ரிஸ்க்கோட பாதி ரிஸ்க் வைங்க. ஃபுல் ரிஸ்கில் போகாதீங்க உங்களோட ஆக்சுவல் ரிஸ்க். ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது வீக் க்ளோசிங். ஸோ ப்ரீவியஸ் டேஸும் ஓவர் எக்ஸ்பென்ஷனாக இருந்தால் இன்றைக்கி கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே ட்ரேடை போட்டு இங்கே வச்சா கூட உங்களுக்கு அந்த மைக்ரோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் வாஸ் கன்சாலிடேட்டிங். மைக்ரோ ஃபார்ம் ஆகி ஒய்எம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் NQ வாஸ் கன்சாலிடேட்டிங். NQ இஸ் ஸ்டில் கன்சாலிடேட்டிங். பட் ப்ரைஸ் வந்து தடுமாறி உங்களுக்கு வால்டிலிட்டி வந்தது 956க்கு. இந்த 956 வந்த உடனே இது வரைக்கும் ப்ராப்பர் வால்டிலிட்டி வரல. ஒரு ஹை கூட மேலே ஒரு ஹையர் ஹை வைக்கவே இல்லை. ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிரேக்கரும் ஷிஃப்ட் ஆகலை. இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக் எவ்வளோ ஹோல்டுன்னு மட்டும் பாருங்கள். பட்டு கீழே இதை உடச்சிட்டான். இதை உடச்ச உடனே நீங்கள் வந்து பிரேக் ஈவனுக்கு ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு இந்த கேண்டில் ஓப்பனில் ஒரு பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பொசிஷன் ஓப்பன் பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்துருக்கும். இதுக்கு நடுவில் விழுகும். இப்போ ஸ்டாப் வந்து இந்த கேண்டில் லோவில் வச்சிடலாம். ஏன்னா வாலிடிட்டி வந்துட்டு இந்த எஃபிஜி இன்னொரு வாட்டி ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆகாது. ஸோ ஸ்டாப் நான் இந்த இடத்துல வச்சுட்டு குட்டி ஸ்டாப்பு அதிக இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ வி ஆர் ஷோர் தட் மார்க்கெட் வில் கோ டு த குவாட்ரண்ட் 2 ஆஃப் டெய்லி சைக்கிளோட ஹைக்கு போயிடுவான் அப்படிங்கிறது வி ஆர் ஷோர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆப்வியஸாக ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பொசிஷனே அடிஷ்னல் பொசிஷன் போடாமே ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். வெள்ளிக்கிழமை இருக்குது, கன்சால்டேஷனாக இருக்குது, இந்த லோலாம் வந்து இப்போ ப்ரொடெக்டடானு தெரில அப்படின்னா பொசிஷன் கூட ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். பட் இதுக்கு அடுத்து ப்ரொடெக்டட் தான் இந்த ஐ வச்சதுக்கப்புறம். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒய்எம் இந்த மேனிபுலேஷன் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் இது ஒரு கச்சரை ஈக்குவல் லோஸ் தான். பட் எனிவேஸ் ப்ரைஸ் வென்ட் டு த டார்கெட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்டர் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ட்ரேட் இன்றைக்கி ஓகேவா இல்லை இந்த நேரத்தில் நடுவில் எங்கேயாவது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டிங்கனாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாட் வர்த் த ரிஸ்க்கு. இந்த இடத்துல ப்ரோ இது க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நீங்கள் வேஸ்ட்டு, அதான் மார்க்கெட் ட்ரீபிக்கு போயிட்டானே அப்படின்னா சில சினாரியோஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம சுதாரணமாக வெளியே போகிறது பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல அது பயமோ இதோ கிடையாது. அது வந்து நல்ல வார்த்தை, சுதாரணமானது. ஈஸியாக நம்ம வந்து தேவையில்லாத லாஸ் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியே போயிடலாம். எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ கன்சால்டேட் பண்ணுறானே, இதில் எங்கேயாவது க்ளோஸ் பண்ணிட்டு கட் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேர் இஸ் மோர் ப்ராபபிலிட்டி மார்க்கெட் வந்து நேற்று இப்படி ஒரு வீக்கு கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு. ஓகே, ஏன்னா என்ன தான் ஒய்எம்மோட மைக்ரோ இருந்தாலும் அந்த மைக்ரோ ஆப்ட் ஆகுமா, இவ்வளோ ஈக்குவல் இருக்குது, இப்படி ஒரு 10 AM வச்சுட்டு போவானாங்கிறது நாட் ஷுர். வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ ப்ரைஸ் வந்து டிட் திஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதுக்கடுத்து அந்த ஐ அடித்ததுக்கப்புறம் செல்லு பார்க்கலாமா ப்ரோனா, அவள் தான் ப்ரோ. நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ண வேண்டிய ஆளே இல்லை. என்ன தான் இன்டர்னல் இருந்து எது இருந்தாலும் அவள் தான் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜிக்னா வேலை பார்த்துட்டு 10 AM PO3 அது இதுன்னு ஒரு செல்லு போயிருந்தாலும் ஸ்டாப் பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க. எங்கே அதை ஃபக்கு இஸ் கைஸ், ரொம்ப கிரெடிட் வந்துச்சு. இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் கட் ஆகிட்டு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அடிச்சு விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்லாம் பறக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும். வெள்ளிக்கிழமை அப்புறம் சனி ஞாயிறு அழுதுனே தூங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃப்ரைடே மட்டும் முடிஞ்சாலும் தடுத்துக்கோங்க. மண்டே கூட ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மண்டே வந்து வீக்கோட ஓப்பனிங், உங்களுக்கு அந்த வீக்கெண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மண்டேவோட வால்யூம் சூப்பராக இருக்கும். பட் ஃப்ரைடே வீக் க்ளோசிங் அந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடு இருந்துச்சு, ரொம்ப உங்களுக்கு அக்ரெசிவான அந்த பெரிய எக்ஸ்பான்ஷன் வீக் இருந்தால் ஃப்ரைடே ட்ரேடே பண்ணாதீங்க, வரவே வராதிங்க. ஏன்னா அந்த வாரத்தில் இந்த ப்ராஃபிட்டை விட்டுட்டு போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ரைடே முடிஞ்சாலும் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். அப்படி வந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஷுவராக தெரியுது, கன்ஃபார்ம் போயிடுவான், இந்த மாதிரி கன்சாலிடேட்டாக இருந்தால் வெளியே போயிடுவேன் நான். ஸோ நாட் ஷுவர், கீழே போய் இந்த இன்டர்னல் வந்து 15 மினிட் இன்டர்னல் ஹோல்டு கொடுக்குறான், இன்னொரு லெக்கு கீழே வச்சுருவானா அப்படிங்கிற மாதிரி சுதாரணமாக வெளியே போயிடுவேன் நான். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரைஸ் அப்ரோச் பண்ணணும். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணக்கூடாது. எந்த நாள் உங்களுக்கு நல்ல ஹை ப்ராபபிலிட்டியோ, எந்த நாள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் போவான்னு தெரியுதோ அந்த நாள் மட்டும் ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். see you all in a new week Monday. டாடா பாய்.